வணக்கம் நேயர்களே, சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் புதிய அரசாங்கத்தை அமைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் அந்த கட்சியினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய். பதவியேற்ற பிறகு 3 அரசாணைகள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கிறது. 200 யூனிட் இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு படை, அதே போல போதைப்பொருள் ஒழிப்பிற்கான ஒரு சிறப்பு படை என்று 3 அறிவிப்புகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று முறைப்படி பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றனர். வரக்கூடிய 5 ஆண்டு காலத்தில் தனக்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வேண்டும் என்று திரு விஜய் பதவியேற்பின் போது கேட்டிருந்தாலும் கூட அமைந்திருக்கக்கூடிய புதிய அரசின் முன்பாக இருக்கக்கூடிய சவால்கள் பற்றியும் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் பற்றியும் பேச இருக்கிறது இந்த அமர்வு. 4 விருந்தினர்கள் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள். மக்கள் நல பேரவையினுடைய தலைவர் திரு ஹென்றி பங்கேற்கிறார். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வழக்கறிஞர் நிஜாமுதீன், மதிமுக சார்பில் திரு காரை செல்வராஜ், சமூக ஆர்வலர் பியூஸ் மனுஷ். 4 வரவேற்று நிகழ்ச்சிக்கு போகலாம். 4 பேருக்கு வணக்கம். நான் ஊழல் பண்ண மாட்டேன், இந்த விஜய்க்கு எந்த பணமும் வேணாம், நான் யாரையும் எடுக்க விட மாட்டேன், நானும் எடுக்க மாட்டேன் இப்படிங்கிறது அது எப்படின்னா சார், அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். இதை எல்லாருமே சொல்கிறாங்க, பெரும்பாலானவர்கள் நாங்கள் இதை சொல்கிறாங்க. பட் இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன? இதில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய 9 பேர், கூடுதலாக பொறுப்பேற்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 33-34 பேர். 34 பேர் தவிர்த்துட்டு ஒரு 200 எம்எல்ஏக்கள். இவங்க 234 பேரும் நாங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டா இங்கே ஊழலை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? தவறுகளை தடுத்து விட முடியுமா? முதல்ல அந்த வார்த்தை மகிழ்ச்சியாக இருந்தது இல்லை சார் உங்களுக்கு? அந்த வார்த்தை மகிழ்ச்சியாக இருந்தது இல்லை? எந்த வார்த்தை சார்? நான் ஊழலை தடுத்துருவேன், நான் செய்ய மாட்டேன், யாரையும் செய்ய விட மாட்டேன், அப்படி ஏதாவது எண்ணம் வந்தால் எரேஸ் பண்ணிவிடுங்க. அது மகிழ்ச்சியாக இருந்தது இல்லை? எங்களுக்கெல்லாம் அது பெரும் மகிழ்ச்சி சார். அப்படியா? ஆமாம் ஆமாம், நாங்கள் ரொம்ப நிறைய கேட்டிருக்கிறோம் சார், அதனால எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இல்லை. இல்லை, எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, ஏன்னா என்னுடைய அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 28 ஸ்டாஃப் இருக்காங்க. சரி, ஒரு ஸ்டேஷ்னரி வாங்கிட்டு வர சொன்னால் கூட என்னால் அதில் என்ன அவங்க கொள்ளை அடிக்கிறாங்க, என்ன கணக்கு பார்க்குறாங்க, என்ன எதிரில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹோல்சேலில் பாரிஸில் போயிட்டு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அங்கே எங்கள் ஆஃபீஸ் ஆண்ட 150 ரூபா அதனுடைய பொருள். அவங்க 150 ரூபான்னு பில் போட்டு கொடுத்தா நான் வாங்கி வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. இல்லைனா அடுத்த நாள் அவர் வேலைக்கு வர மாட்டார், இன்னொரு ஸ்டாஃப் எடுத்து நான் ட்ரெயின் பண்ணணும். இது என்னுடைய அலுவலகத்தினுடைய நடைமுறை. ஆனால் இதில் என்னென்னா, முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று, ஒரு 50-60 ஆண்டு கால அனுபவம் மிக்க ஒரு தலைவர் பெருமக்கள் எல்லாம் அது அலையா வலையா அதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நான் வரலை. ஒரு 52 வயது, 51 முடிஞ்சு 52 வயது ஒரு இளைஞன், ஒரு தனி மனிதனாக எந்தவித கூட்டணியும் அமைக்காமல் மக்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். பிள்ளைகளெல்லாம் அதை சைல்டு மேனிப்புலேட் பண்ணுறாருன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி அவர் சொன்ன வாக்குறுதிகளை நம்பி பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவர்களாக இருக்கட்டும், அப்புறம் குடும்ப நலத்துக்குன்னு ஒரு பல்வேறு திட்டங்கள் கொடுத்தாரு பாருங்க, அந்த திட்டங்களாக இருக்கட்டும், அண்ணனா திட்டம் கொடுத்தாரு, தாய் மாமனா திட்டம் கொடுத்தாரு, இப்படி பல திட்டங்களை கொடுத்தாரு. அவருக்கு அப்போ அது தெரிஞ்சிருக்காது, ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுன்னு. வெறும் கரண்டியை வச்சு ஆட்டி முடிச்சிட்டார். இப்போ முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எண்ணெய் கரண்டி அவருக்கு வந்திருக்குது. அவருக்கு உண்மையிலேயே பாராட்டுக்களை தான் எல்லாரும் தெரிவித்த மாதிரி நானும். ஏன்னா இனிமேல் அனைத்து சாதி மக்களுக்கும், அனைத்து குடிகளுக்கும், அனைத்து மதத்தினருக்கும் தமிழகத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். ஸோ அதனால் அவருக்கு முதல்ல நான் என்னுடைய பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவர் பொறுப்பேற்ற உடனே நான் அவரை 1984 நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் குழந்தை நட்சத்திரமாக வெற்றி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்தார். 92 நாளைய தீர்ப்பு அப்படின்னு ஒரு படத்தில் அவர் கதாநாயகன் அறிமுகமாகி இன்றைய மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் அவர் முதல்வராக இருக்கிறார். அதுக்கு நல்ல மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். ஆனால் இத்தனை ஆண்டு காலம், 51 ஆண்டு காலம் நடித்து அவர் திரைக்கு வெளியிடப்பட்ட அந்த படங்களிலேயே எந்த படமுமே ஓடாத அளவுக்கு இந்த 2 நாளாக மிக சிறப்பான முறையில் படம் ஓடுது. பார்க்குறீங்களா நீங்கள்?
எல்லா தொலைக்காட்சிகளிலுமே எல்லா சமூக ஊடகங்கள்லையுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி சார். அது 100 நாள் ஓடின படம், 365 நாள் ஓடின படம்லாம் கூட தோத்துடுச்சு. அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில், எதிர்க்கட்சிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவரெல்லாம் கூட பாருங்க எவ்வளவு பெருந்தன்மை. ரொம்ப அழகாக எங்கள் முதல்வர் தோற்று போனாலும் அவர் வந்து சந்திச்சுட்டு ஆசி வாங்கிட்டு போகிறாரு, விஷ் பண்ணுறாங்க. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறாரு. எல்லோரும் இணைந்து தமிழகத்தை வளர்ச்சியின் பாதையில் கொண்டு போகலாம்னு சொல்லி தூய சக்தியாக இருக்கிற விஜய் அவர்கள் தீய சக்தி தலைவர்கள் எல்லோரிடத்திலும் சென்று ஆசி பெறுவதும், அன்பு பாராட்டுவதும், நட்பு பாராட்டுவதும், மரபை பேணுவதும், வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்னு மொபைலை திறந்தாவே முழுக்க முழுக்க அவருக்கு பாராட்டு மழையாக கொட்டது. அந்த பாராட்டு மழையில் நானும் அவரை பாராட்டுறேன். இது ஒரு நல்ல ஒரு போக்கு, நல்ல ஒரு மரபு. இவர் நீங்கள் சொன்னீங்க 107 உறுப்பினர்களை வச்சுருக்கிறாருன்னு. நான் என்னுடைய ஸ்டாஃப் தவறு செஞ்சுட்டா நான் அவரை பணியிடம் நீக்கி செஞ்சிருவேன். எம்எல்ஏ தவறு செஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? நான் அனுமதிக்க மாட்டேன்றாரு. எம்எல்ஏ தவறு செஞ்சுட்டா அவங்கள எடுத்துருவாரா? ஆல்ரெடி குற்றப்பின்னணியில் 50% சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றப்பின்னணியில் இருக்கிறாங்க. டிவிகேயில் இருக்கக்கூடிய, ஏன்னா அவர் தெரியாமல் சீட்டு கொடுத்தாரா, தெரிஞ்சு சீட்டு கொடுத்தாரா, இல்லைனா பெருமதிப்பிற்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் 2 மாதத்தில் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா எஃப்ஐஆரையும் குவாஷ் பண்ணிவிடுவோன்னு சொன்னார். அப்படி குவாஷ் பண்ணிடலான்ற எண்ணத்தில் அடிப்படையில் அவங்களுக்கெல்லாம் சீட்டு வழங்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது கூட எனக்கும் சந்தேகமாக இருக்குது. நிறைய பேர் அந்த கேள்விகளையும் எழுப்பிட்டுருக்காங்க. சரி, இப்போ எல்லாருமே 2 கோடி ரூபாய் குறைந்தபட்சம் சீட்டு வாங்கிறதுக்கே அந்த கட்சிக்கு பணம் கொடுத்து சீட்டு பெற்றிருக்கக்கூடிய ஒரு புறம் இருக்கிறாங்க. இல்லை, அந்த அந்த பணத்தை அவங்க எப்படி எடுப்பார்கள் என்கிற கேள்வியும் ஒருபுறம் கேட்கப்படுகிறது. நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன். ஒரு முதலீடு பண்ணக்கூடியவன் அரசியலில் அதை மீண்டும் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு, ஒரு ஏர்னிங்ஸ் பண்ணுறதுக்கு சில திட்டங்களை கொண்டு போகிறதும் பண்ணுறதும் இயல்புன்றார். சரி, இவர் ஒரு நபர், ஒரு 28 பேர் ஸ்டாஃப் உள்ள ஒரு நிறுவனத்தையே என்னால் ஒழுங்காக நடத்த முடியல. நான் என்னுடைய கொள்கை சரியாக இருக்குது. ஏன் சார் 5 பேர் இருக்கிற எங்கள் குடும்பத்திலேயே என்னுடைய கொள்கை, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல் வேறையாக இருக்குது சார். என் மனைவியுடைய சிந்தனை செயல் வேறையாக இருக்குது, என் பிள்ளைகளுடைய சிந்தனை வேறாக இருக்குது. 5 பேர் கொண்ட குடும்பத்தையே நான் ஒற்றை சிந்தனையில் ஒற்றை கருத்தாக என்னால் தலைமையேற்று குடும்பத்தை நடத்த முடியல. இப்படி இருக்கும் பொழுது 8 கோடி பேர் உள்ள நாட்டை நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லலாம். எனக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பியூரோக்ரஸி, இது எப்படி சாத்தியம், இது எப்படி நடத்துவீங்க, எப்படி கரப்ஷன் இல்லாமல் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஆஃபீஸ் பண்ண எடுத்துகிட்டு போனால் கூட அது கரப்ஷன் தான். இது எல்லாத்துக்கும் எப்படி ஒரு ஒட்டுமொத்த அலுவலகம், ஒட்டுமொத்த துறைகள் அத்தனையும் நம்ம கேமரா வச்சு பார்க்க முடியுமா? அதை கட்டுப்படுத்த முடியுமா? இது நடக்குமா? ஏன்னா ஏற்கனவே 50-60 ஆண்டு கால அரசியலில் ஒரு பாலிசியை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க. எப்படியெல்லாம் அரசு வந்து பணத்தை அரசு அதிகாரிகள் மக்களிடத்திலிருந்து சம்பாதிக்கலாம், திட்டங்களிலிருந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கிறாங்க. அதிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த ஒரு சிஸ்டமை ஏற்கனவே கிரியேட் பண்ணி அந்த வகையில் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்கலை, அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கலை, ஊழல் நடக்கலை அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நம்ம அந்த கட்சியோட ஆட்சியோட பயணித்திருந்தாலும் நடந்ததுன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவர் புதுசாக வந்த உடனே இது எல்லாவற்றையும் அரெஸ்ட் பண்ணிடுவாரா? நேர்மையான முறையில் வெள்ளை அறிக்கை கொடுக்கறதா சொன்னார். அதே போன்று மாதந்தோறும் நடக்கக்கூடிய அத்துணை திட்டங்களையும் வெள்ளை அறிக்கை வெளியிடுவாரா? இந்த விளம்பரங்களுக்கு கூட எவ்வளோ வெள்ளை அறிக்கை, இந்த படம் ஓடிச்சில்ல, இந்த விளம்பரங்களுக்கு கூட எவ்வளவு அரசு வந்து செலவிடுது அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா? ஒவ்வொரு துறை ரீதியாக வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா? ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா? எதையெல்லாம் மக்கள் கேட்டிருக்கிறாங்க அதையெல்லாம் எத்தனை நாட்களில் நாங்கள் ஸ்பீடாக கொடுத்துருக்குறோம்? சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் எப்படி கொடுத்துருக்குறோம்? யார் எடுத்தாலும் லஞ்ச லாவண்யம் இல்லாமல், எந்தவித ஆதாயமும் பெறாமல், எந்தவித ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் பொதுமக்கள் என்னை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நான் என்னுடைய கடமையை நான் இப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனிதன் இதெல்லாம் வந்து சாத்தியப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% முடியவே முடியாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயந்திரம். ஸோ நிதி மாத்திரமல்ல, இங்கே இருக்கக்கூடிய இந்த நிர்வாகமும் சரியாக செயல்பட வேண்டும். இவரே நீங்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு இந்த துறைகளை பற்றி செயல்பாடுகளை குறித்து, திட்டங்களை குறித்து, வளர்ச்சிக்கான திட்டங்களை குறித்து, இது இப்போ ஒவ்வொன்றும் எப்படி நிதி ஒதுக்கணும், எப்படி நடைமுறைப்படுத்தணும், எப்படி செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கே 2 ஆண்டுகள் ஆகும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 107 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் தான் ஏற்கனவே சட்டமன்றத்துக்கு சென்றவர்கள். நிர்வாக ரீதியாக அனுபவம் தெரிந்தவர்கள் 2 பேர்.
ஒட்டுமொத்தமே 8% தான் இப்போ இருக்கிறவங்க இருக்கிறாங்க. மீதி உள்ளவங்களுக்கு ஒரு சான்று கூட கொண்டு வந்து கொடுத்து நம்ம பொறுப்பேற்றுக்கணுன்றது கூட ஒரு அமைச்சராக பொறுப்பேற்ற அந்த கீர்த்தனாக்கு தெரியல. அந்த அளவுக்கு நிர்வாக ரீதியாக இவர்கள் அனுபவம் பெற வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக, பிற கட்சிகளை சார்ந்த அனுபவம் மிக்க பழந்தின்னு கொட்டை போட்ட அதிகாரிகள் இருக்கும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசனுடைய திட்டங்கள் இது என்ன நிலையில் இருக்கிறது, இந்த அரசாணைகள் என்ன நிலை இருக்கிறது, இந்த கோப்புகள் என்ன நிலை இருக்கிறது அப்படின்னு அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு கூட பதில் சொல்வதற்கு முடியாத ஒரு சவால்களை சந்திக்க வேண்டிய நிலையில் தான் தாவேகா வந்து இருக்கோ. முழுக்க முழுக்க இவர்கள் அந்த பியூரோக்ரசி அரசு முக்கிய இயந்திரமான நடத்தக்கூடிய IAS IPS ஆபீசர்ஸை மட்டும்தான் நம்பி இருப்பாங்க. அவங்க இவங்களுக்கு தெரியாத அத்துணை விஷயங்களையும் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்குள்ள நல்லா ட்ரெயின் பண்ணி சொல்லி கொடுத்து இதை விட சிறப்பான முறையில் ஆட்சி வந்து லஞ்சம் லாவண்யத்தோட ஏகபோகமா நடக்கும். இவர் ஒன்றும் அதை தடுக்கவே முடியாது. அப்படி தடுக்கிறேன்னு சொல்லி அவங்கள வெறுக்கிறாருன்னா ஆட்சி கவிழ்ந்துரும்.